அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன விதமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல விஷயங்கள்லாம், அதாவது மாற்றம் தரக்கூடிய விஷயங்கள், அதுவும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக கிரகங்களின் மாறுதலின் படி உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், களத்திரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றமானது 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனது வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணி செய்யும் இடத்துல உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க, மற்றவங்களுடைய வேலையில் சேர்த்து செஞ்சுங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் வரக்கூடுங்க. எதா இருந்தாலுமே ஒரு வேகம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மெத்தமான போக்கு அனைத்துமே நீங்கி வேகம் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று அதனால் நன்மை பெறுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதியான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளோடு மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதுபோக்க கழிப்பீங்க. வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை கிடைக்கும். இதனால் சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் எளிதில் வசீகரமாக்கும் திறமையால் நீங்கள் நிறைய விதமான மாற்றத்தை பெறுவீங்க. அதுவும் நல்ல மாற்றமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை, திறமை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக காணப்படும். நுண்கலை, கட்டிடக்கலை சார்ந்த தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கு நன்மை நிறையவே கிடைக்கும். உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் இப்பொழுது வந்து சேருங்க. மேலும் வருங்காலத்திற்கான தேவையான முதலீடுகள், அதற்குண்டான நபர்களிடம் ஆலோசனை செய்து முதலீடுகள் செய்ய முயற்சி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். காரியங்கள் அனைத்தும் அனுகூலம் கிடைக்கும். செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். உழைப்புக்கு ஏற்ற பிரதிபலிப்பான பலன் அப்படிங்கிறது கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு தற்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் கிடைக்கும். உடன் பணிபுரிவோரால் அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதாவது பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வர, முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது கரைஞ்சிரும். எதிர்ப்புகள் விலகி ஓடிடும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியடையும். ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக கண்டிப்பாக பரிகாரமாக செய்யுங்க. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த முருகப்பெருமானுடைய அருளானது கூடிய உருள் உங்களுக்கு கிடைக்க பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சால்வ் ஆகி வரும். ஸோ நம்பிக்கையோட, அதுவும் முக்கியமாக முருகன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவுமே உங்களுக்கு இருக்காது.
செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலுமே அதை ஈஸியாக சமாளிப்பீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவி இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்பொழுது முயற்சிக்க வேண்டாம். இப்போதைக்கு என்ன வேலையை செஞ்சிட்ருக்கீங்களோ அதையே தொடர்ச்சியாக செய்யுங்க. மேலும் அலுவலகத்தில் சக பணியாட்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வு, உடல் அசதி போன்றவை வரக்கூடும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலையும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 22, 25. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நடக்கும் சுப காரியங்களுக்காக வீடே விழாக்கோலமாய் காணப்படும். திடீரென ஏற்படும் பயணத்தால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படும். மாகாண்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மட்டும் இல்லாமல் மனதில் அமைதியும் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும். தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். இசை ஆர்வத்தால் நல்ல இசை கேட்டு மகிழ்வீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இடம் மாற்றங்கள் வரக்கூடும். மேடை பேச்சாளர்களுக்கு புகழ் பெறுவார்கள். தெளிந்த நீரோடையில் கல்லெறிய கலங்கி விடும் நீரை போல வீண் வாக்குவாதங்களை, குடும்பத்து பிரச்சனைகளை எழக்கூடும். அனாவசிய செலவுகளை குறைப்பது நல்லது. மேலும் அனுஷம் 1, 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்கள், உயர்வுகள் போன்றவை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மேலும் எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல் திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை அடைவீங்க. இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்க போகுது. தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி தடைகளை தகர்த்தெறிய கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். மேலும் பணியில் இருக்கும் பெண்கள் அலட்சிய போக்கை கைவிட்டால் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்ற ஏற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே போல் கேட்டை 1, 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும். வாக்கால் வருமானம் பெருகும். விருப்பங்கள் அனைத்தும் நடக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும். விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை கிடைக்க போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்கள் கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். வியாபாரம் செய்பவர்களுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு துன்பம், அரசு வகை தொல்லை ஆகியவை வரப்போகுது. அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெற முடியும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலமாக இருக்கும். அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தை கை வைக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும். இன்னும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அமைப்பு எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களாக கிடைக்கும், அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாற்றங்களா அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த திருச்செந்தூர் முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.